ஏற்றலாம் ஆசையும் இல்லை ஒன்றும் இல்லை. எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இருந்தால் போதும். அரசியல்வாதிகள்லாம் நம்மளோட ஃபோன் அடிப்பாங்க. ஃபோன் அடிச்சுட்டு உங்கள் வேலையை தானே நம்ம முன்னுமரமாக பார்த்துக்கிருப்போம்பாங்க. சரி, லாஸ்ட்டில் பார்த்தா கையை கழுவிட்டு போயிடுவாங்க. அவருங்கிட்ட ஓட்டு கேட்குறதுக்கு வருவார். அதோட சரி, அவர் என்ன மக்களுக்குன்னு நன்றியோட தெரிவிக்கையோட வர மாட்டாங்க. கையில இடுப்புல வச்சுட்டு தூக்கிட்டு வந்திருக்கோம் தண்ணி. ஒரு பக்கம் பிள்ளை ஒரு பக்கம் குடம். அப்படி தூக்கிட்டு வந்திருக்கோம் நாங்க ஆத்துக்குள்ளே நடந்து போய். ஹலோ கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். திஸ் இஸ் ஜமால் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் சோழடையாம்பட்டியில் தான் இருக்கோம். சிவகங்கை மாவட்டம் சோழுடையான்பட்டி கிராமத்தில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக குடிநீர் பிரச்சனை நீடித்து வருகிறது. சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூர் அருகே உள்ளது சோழுடையான்பட்டி கிராமம். ஸோ இன்னைக்கு இங்கே எதுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக தண்ணீர் பஞ்சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் குடிக்கிற தண்ணிக்காண்டி பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க அந்த தண்ணி ஒரு ஆற்றுக்கு போய் பார்த்தீங்கன்னா அதை ஊற்று மூலியமாக பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி எடுக்க போகிறாங்க, அவங்க ஒரு நாள் இந்த குடிக்கிற தண்ணி ஒரு கூட தண்ணிக்காண்டி பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு உண்மையிலே தண்ணீர் யார் மாதிரி தெரியாமல் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். நானே பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணீரோட அருமை உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். குடி தண்ணி கஷ்டம் தான் எங்களுக்கு பயங்கரம். ரொம்ப குடி தண்ணி தான். ஆமாம், என்னவே குடி தண்ணிங்கிறது ஒரு இதுவே இல்லை இங்கே. இப்போ குடி தண்ணிக்காண்டி என்ன பண்ணுறீங்க? இப்போ அதே அந்த ஊற்றுலையும் இப்படி எடுத்துக்கிட்டு வந்து எங்கே அதான் இங்கே ஆற்றுக்கு போகணும். ஆற்றுக்கு போகணும். அந்த பாதையில் போகணும். சரி, அதில் அப்படியே போகணும். அந்த இதுக்கு நீங்கள் ஆற்றுக்கு போனால் தான் உங்களுக்கு தண்ணி. ஆமாம், ஆற்றுக்கு போனாதே தண்ணி. அது போக தண்ணி வண்டி எப்பயாச்சும் ஒரு நாளைக்கு வரும். தண்ணி வண்டியில் என்ன ஓட்டு போட்டு என்ன பண்ண? இப்போ 19 ஓட்டு போட போகிறீங்களா? ஓட்டு போட்டாலும் நானும் போட மாட்டேன். நான் போகலேன்ட்டு எனக்கு வகுத்தரச்சதே. எல்லாருமே ஓட்டு கேட்க வரும்போது எல்லாத்துக்கும் கேட்குறேன், எல்லாத்துக்கும் கேட்குறேன். சில பேர் கேட்க மாட்டோம், நாங்களும் கேட்போம். கேட்டுட்டு தான் இருக்கிறோம். ஏன் அந்த நல்ல தண்ணியை கொடுக்கக்கூடாதா? சரிம்மா, ரொம்ப நேரம் நிற்கிறீங்க, தலைவலிக்கு. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு பார்க்கறதுக்கு. சரிப்பா, நாங்கள் போய் பார்த்துட்டு வரோம். சரிங்களா? இப்போ இங்கே ஓட்டு கேட்க வரும்போது சொன்னோம் ஒரு முறை. அவர் சரி பண்ணி கொடுப்போம் அப்படின்னு, காவிரி தண்ணி வரும் பண்ணி கொடுப்போம்னாங்க. அது வரைக்கும் எந்த முயற்சியும் நான் வரல. அரசியல்வாதிகள்லாம் நம்மளோட ஃபோன் அடிப்பாங்க. ஃபோன் அடிச்சுட்டு உங்கள் வேலையை தானே நம்ம முன்னுமரமாக பார்த்துக்கிருப்போம்பாங்க. சரி, லாஸ்ட்டில் பார்த்தா கையை கழுவிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் எத்தனை வருஷமாக எங்கள் சிவகங்கை மாவட்டத்துக்கு இருக்காங்க. என்ன பண்ணலாம்? ஒரு மதுரும் பண்ணலை. அதெல்லாம் அவங்க ஓட்டு கேட்க இங்கே வந்தாங்கன்னா நாங்கள் வேறு மாதிரி இருங்க. அன்றைக்கி அங்கே வந்துட்டு போய் நாங்களா திருக்கோஷ்டி. அதனால தான் வரதில்லை. திருக்கோஷ்டி வரைக்கும் வந்துட்டு போய் திருக்கோஷ்டியிலே கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரு ஆள் கேள்வி கேட்டோன்னா அதோட போன கிளம்புன்னு கிளம்பிட்டாங்க. ஊத்துல ஊறவே இல்லை தண்ணி. ஒரு உடனே மூந்துட்டு வர மாதிரி இருக்கும். 4-5 பேர் சேர்ந்து போவோம், தண்ணி மோக்க முடியாது. ரொம்ப நேரம் ஆயிரம். ஒரு குடம் எடுத்துட்டு போகிறது. ஒரு குடத்துக்கு 1 மணி நேரம் ஆகுமாங்க? கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்துக்கு ஆயிரும். வாங்க தண்ணி இப்போ நாங்கள் இறக்க போகிறோம். பார்க்க தண்ணி போடுங்க வாங்க. இந்த வாட்டர் பாட்டில் வந்ததோ அன்னைக்கு ஆரம்பிச்சு குழந்தை குட்டின்னு கஞ்சி கலைஞ்ச காலம் போச்சு. இப்போ தண்ணின்னு லோன்னு அலையிறோம். பக்கத்துல என்ன கிராமம் இருக்கா? எத்தனை குடும்பம்? இங்கே 20 குடும்பம் இருக்குது. சரி, இங்கிட்டு பக்கத்துல வளைய வெட்டி இதுவும் இங்கேதே வருவாங்க. 10 பேர் இங்கேதே ஊத்து தண்ணி இங்கேதே வருவாங்க. இங்கே கழிவு தண்ணிக்கெல்லாம் இங்கேதே வரணும். பைப் தண்ணி எந்த வசதியும் இல்லை, தொட்டியெல்லாம் இல்லை. குளிக்கிறது கூட இது மோந்து கொண்டு போய் தான் இங்கே குளிக்கணும். இந்த கொஞ்சோடு பள்ளம் கிடக்குது, இங்கே குளிப்பாங்க. ஏன்னா ரொம்ப சிரமம். ஆடு மாட்டுக்கு எல்லாத்துக்குமே சிரமம். தொட்டியெல்லாம் எதுவுமே இல்லை இந்த பக்கத்து. இங்கேருந்து அங்கே எடுத்தறிய வர்றதுக்கு இது இங்கனதே ஊற்ற நோண்டி. மழை பெஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்கும். மழை பெய்யலைன்னா எல்லாத்துக்குமே சிரமம் அவங்களுக்கு. எங்களுக்காச்சும் ஆனால் தொட்டி இருக்கிறனால தண்ணிடுவோம். இப்போ இன்னைக்கு தொட்டிலையும் தண்ணி இல்லை, போருங்க கெட்டு போச்சு. சரி, எத்தனை நாள் ஆகுதோ தெரியல தண்ணிக்கு. தண்ணி கேட்டா கூட ஐயோ தண்ணி இன்னைக்கு தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட கொடுக்க முடியலன்னா கொடுக்க மனசு வர மாட்டேங்குது. இப்போ நான் உங்க வீட்டுக்கு தண்ணி கேட்டா கூட நீங்க யோசிப்பீங்கன்னா அப்படி வச்சிருக்காங்க அவங்கள. நாங்கள் இப்போ ரெகுலராக வர தோது இருந்தால் வந்துடுவோம். அப்படி இல்லைன்னா இந்த ஒரு குடத்தை 2 நாளைக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டோம்னா 2 நாளைக்கு அந்த தண்ணியை நாங்கள் வச்சுக்கிற மாதிரி இருக்குது. அப்போ இப்போ தண்ணி இப்போ நாங்களே அந்த ஒரு சம்பு தண்ணி அந்த மோந்து குடிச்சிட்டு ஐயோ ஒரு சம்பு தண்ணி குறைஞ்சிருதே அப்படிங்கிற நினைப்பு வருது எங்களுக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆமாம், இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு போறீங்க, நாங்கள் வரணுமே தண்ணிக்கு அப்படின்னு.
கஷ்டப்பட்டு தண்ணியை கூட ஒரு மனசார குடிக்க முடியல எங்களால். ஸ்கூல்லே பிள்ளைகளுக்கு வந்து மினர் இந்த அது என்ன பியூரிஃபர் வச்சு தானே தண்ணி கொடுக்குறாங்க. எங்கள் ஊர் தண்ணி உப்பு தண்ணியை பியூரி பண்ணி தான் கொடுக்குறாங்க. அதுவே பிள்ளைகளுக்கு ரொம்ப ஒரு இதுவாக இருக்கு. ஸ்டோன்லாம் வருதுங்க, ரொம்ப சிரமப்படுது பிள்ளைய. தண்ணி அங்கே குடிச்சிட்டு வந்து தண்ணி என்ன நீரை கெடுக்குது, வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லுது. அங்கேயுமே அதனால வயிறார குடிக்க முடியல தண்ணி வந்து ஒரு தண்ணி எடுத்து குடிக்கணும்ல. தண்ணி அந்த அளவுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. குடிக்க கூட தண்ணி இல்லாத அளவுக்கு அந்த கஷ்டமா இருக்கு. காசு பணத்தை கொடுக்க தானே யோசிப்பாங்க. நாங்க தண்ணியை கொடுக்கவே யோசிக்கிறோம்னே. நகை மேல எல்லாம் உங்களுக்கு வந்து இப்ப இது இல்ல, ஒரு ஆசை இல்ல, உங்களுக்கு தேவையே இப்ப தண்ணி தான். நகை நட்ட மேலாம் ஆசையும் இல்லை, ஒன்றும் இல்லை. எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இருந்தா போதும். இந்த மாதிரி எங்கேயாவது பெண்களை கேட்டிருக்கீங்களா? எல்லா பக்கமும் வந்து நகை மேல ஆசைப்படுவாங்க, பணத்து மேல ஆசை இருக்கு. எங்களுக்கு தண்ணி கிடைச்சா போதுங்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு வறட்சி மிக்க ஒரு கிராமம். இந்த ஊத்துலேருந்து எடுத்த தண்ணியை பார்த்தீங்கன்னா குடிக்க போகிறோம். உண்மையை சொல்லணும்னா இது நேச்சுரலாக இருக்குது. நாங்கள் குடிக்கிறது வந்து கொஞ்சம் கெமிக்கல் எல்லாம் கலந்து குடிக்கிறோம். நாங்கள் நீங்கள் நேச்சுரலாக குடிக்கிறீங்க. இதானே ஆனால் உடம்புக்கு சத்து. உண்மைதானே? பூமியிலேருந்து வர்ற தண்ணி தானே. பூமியிலேருந்து வர தண்ணி தானே உண்மையான இது. நோய் நொடி எந்த இது சைடு எஃபெக்ட் எதுவுமே இருக்காது. 20,000 செலவு பண்ணி அது இதில் பியூரிஃபர் வச்சு குடிக்கிற தண்ணி இது இயற்கையாகவே மண்ணில் பியூரிஃபை வர்ற தண்ணி. தண்ணி குடிச்சா தண்ணி தாகம் வந்து நிற்கணும் நம்ம உடம்புல. அந்த தண்ணி குடிச்சிட்டோம்னா நம்ம இப்போ வாங்குற தண்ணியை குடிக்கிறோம்ல, எவ்வளோ குடிச்சாலும் தண்ணி தாகம் இருந்துகிட்டே இருக்கும். இது ஒரு சம தண்ணி குடிங்க, அன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் சாப்பாடு கூட சாப்பிட தேவையில்லை. இந்த தண்ணி குடிச்சா எங்க கேட்டுக்கிட்டே இருக்கேன் கவர்மெண்ட் கிட்ட. எந்த ஒரு இதுவும் நீங்க பண்ண தேவையில்லை. ஆத்துக்குள்ள போர் போட்டு கொடுத்தா போதும் எங்களுக்கு தண்ணி. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இந்த ஏரியாவில் எங்கே கஷ்டம் நல்ல தண்ணி இருக்குன்னு செக் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஒரு போர் போட்டு கொடுங்க. லைஃப் லாங், அதாவது எத்தனை காலம் ஆனாலும் இந்த ஊருக்கு வந்து தண்ணி பிரச்சனையே வராது. அந்த அளவுக்கு ஊத்துக்குள்ள தண்ணி இருக்கு. தண்ணி மட்டும் ரெடி பண்ணி கொடுக்கணும். எங்கன்னா சுத்தமான தண்ணி இருக்கு அப்படின்னு ரெடி பண்ணி போர் போட்டு கொடுத்தாங்கன்னா போதும். இந்த மணல்ல கொஞ்ச தூரம் நடக்க முடியாது. அவ்வளவு கஷ்டப்பட்டு போய் நாங்க தண்ணி போற மாதிரி இருக்கு. இங்கெல்லாம் ஊராது. இந்த இப்பயே ஊர்ல தண்ணி கம்மியா தான் இன்னி அங்கேதான் போற மாதிரி தான் இருக்கும். எங்க அந்த ஆத்துக்கு இல்ல, இதே ஆத்துதான். இதுல ஆத்துதான் தொடர்ச்சியா மேலாம்பட்டி கொஞ்ச தூரம் தள்ளி போகணும். அந்த பக்கத்துல மேலாம்பட்டின்னு சொல்லுவாங்க. அந்த ஊருக்கு இருக்கிற அங்கனக்குள்ள இருக்கிற அந்த இடத்துல போய் தண்ணி மோந்துட்டு வருவோம். அந்த ஆத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். இந்த தண்ணிக்கு இந்த ஒரு 2 வருஷம் மழை பெய்யும், தண்ணிக்கு கஷ்டம் இல்லாம இருந்துச்சுனே. ஏன்னா வந்து தண்ணி இதான் தூக்கு. இனிமே எல்லாம் வெயில் காலம் தானக்கா, எப்படிக்கா சமாளிக்க போறீங்க? சமாளிக்கிறதா? ஐயோ, தண்ணிக்கு வரவே எதுவா இருக்குங்க. தண்ணியே நாங்க சிறுக குடிக்கிறவனே, வயிற்று கூட தண்ணி குடிக்க மாட்டோம். பார்த்து பழங்க வேண்டியதா இருக்குது. தண்ணியை வாங்குறோம் நாங்க. இப்போ நாங்க கூட ஒரு 10 நாளைக்கு முன்னாடி 2 ட்ரம் தண்ணி வாங்கி வச்சிருக்கேன். வீட்டில் வந்து சாப்பாட்டுக்கு மட்டும்தான் தண்ணி. குடிக்க அந்த தண்ணியை நாங்கள் குடிக்க மாட்டோம். குடிக்க மாட்டீங்க? நிறைய பேர் குடிச்சிட்டு கல்லடப்புலாம் இருந்து ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. நான் பார்த்துட்டே, நான் பேர் அவங்க இன்னாருன்னு குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை. நான் பார்த்துட்டே 2 பேர் வந்து அந்த மாதிரி இருந்துட்டு இப்போ அந்த தண்ணியை குடிக்க விருப்பம் இல்லாமல் இங்கே மெனக்கட்டு வந்து தண்ணி எடுக்கிறாங்க. காசு இருக்குன்னு அந்த தண்ணியை வாங்கி குடிச்சிடறாங்க. குடிச்சிட்டு அந்த அந்த உடம்புக்கு சரியா, அதாவது அதுக்குள்ள உடம்புக்குள்ள வந்தோடனே அதை யோசிக்கிற அந்த தண்ணியை குடிச்சு தானே நமக்கு இப்படி வந்துச்சு, நம்ம போய் மோப்போம் அப்படின்னு ஒரு 2 சில பேர் வந்து தண்ணி மோந்துட்டு இருக்காங்க. நாங்கள் வந்ததுலேருந்து இதுவரையும் அந்த தண்ணி நாளாக குடிச்சதே கிடையாது. எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் ஊற்றுல வந்து தண்ணி மோந்துது. ஊற்றுலேருந்து தான் தண்ணி. இந்த தண்ணினால உங்களுக்கு எதுவும் சிரமம் இருக்காக்கா? இது எப்படி இருக்கு? தண்ணி ஒரு பச்சை பிள்ளை கொடுத்தாலும் கூட ஒரு சளி பிடிக்குன்னு கூட சொல்ல மாட்டானே இந்த தண்ணி. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு குடம் நடந்திருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 குடம் இருக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னா இங்கே 4 பேர் வந்திருக்காங்க. அங்கே 2 பேர் இருக்காங்க, இங்கே 2 பேர். ஒரு 2 மணி நேரம் ஆயிரும். இப்போ நீங்கள் கவர்மெண்ட்டை இந்த ஆட்சியில் இருக்கவங்கள்ட்ட கேட்கணும்னா என்ன கேட்குறீங்க? என்ன உங்கள் கோரிக்கை? குடி தண்ணி வசதியே வேணும். எங்களுக்கு எந்த கோரிக்கையும் இல்லை. குடி தண்ணி தான் கோரிக்கை. தண்ணி தேவை. குடி தண்ணி எங்களுக்கு பின்ன வர சங்கதிகளும் இந்த தண்ணி வந்து இங்கே வந்து எடுக்கக்கூடாது. ஊத்துக்குள்ள வந்து எடுக்க நினைக்கல. நாங்கள் எங்கள் வீட்டுக்கிட்டே நல்ல தண்ணி வரணும். அவங்க எங்கள் ஊருக்குள்ளே எல்லாம் பண்ணிக்கிறணும். இவ்வளோ தூரம் எங்கள் மக்கள் வந்து நடந்து வந்து தண்ணி எடுக்கக்கூடாது. அதுதான் எங்களோட கோரிக்கையே. இதை ரெடி பண்ணி கொடுத்தா போதும் இந்த அரசாங்கம். நாங்கள் அரசாங்கத்தை எந்த குறையும் சொல்லலை. இதை ரெடி பண்ணி கொடுங்க. தண்ணி மட்டும் ரெடி பண்ணி கொடுங்க. வேற எதுவும் எங்களுக்கு தேவையில்லை. எங்கள் ஊருக்கு வந்து தண்ணி. இனிமே வர மக்கள் வந்து தண்ணிக்கு கஷ்டப்படக்கூடாது. அவ்வளோதான். வெளியில இருந்து வர பிள்ளைங்க அவங்க வீட்டில் வந்து தண்ணிக்கு கஷ்டப்படாமல் இருந்துட்டு இந்த ஊருக்குள்ள வந்து தண்ணிக்கு கஷ்டப்படுறாங்க. நான்லாம் எங்கள் ஊரில் தண்ணி கஷ்டப்பட்டதே கிடையாது. நீங்கள் எந்த ஊருக்கா? நான் பிறந்த திருக்கலாப்பட்டி. ஓகே. நீங்கள் கல்யாணம் பண்ணி நாங்களாம் குடந்துக்கியே வர்றோமே. எங்கள் வீட்டில் நாங்கள் வீட்டு வாசல்லே வர்றோம். வீட்டுக்கிட்டே தண்ணி, வீட்டுக்கிட்டே பைப் இருக்கனால நீங்கள் வசதியாக வாழ்ந்துட்டு வந்து இங்கே இப்போ இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. இந்த வந்து வசதினா நான் தண்ணி கஷ்டப்படாமல் இருந்தோம். இப்போ அந்த தண்ணிக்கு கஷ்டப்படுறோம். அவ்வளோதான். அது கொஞ்ச நேரம் கஷ்டம் இல்லைக்கா?
கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் இல்லை. இது வந்து இப்ப எங்களுக்குலாம் கொஞ்சம் கிட்ட இருக்க மாதிரி இருக்கனால கிட்டத்துக்கு நாங்க வந்துடுறோம். அப்படி இல்லைன்னா அங்க மேலாம்பட்டி ஊத்து என்னை கல்யாணம் பண்ணிட்டுலாம் ரொம்ப ஒரு வறட்சியான டைம். அப்ப மேலாம்பட்டி ஊத்துன்னு சொல்லி இங்க இருந்து 3 கிலோமீட்டராவது போற மாதிரி இருக்கும். அங்க போய் பாப்பா கையில இடுப்புல வச்சுட்டு தூக்கிட்டு வந்திருக்கோம் தண்ணி. ஒரு பக்கம் பிள்ளை ஒரு பக்கம் கொடா. ஆமா அப்படி தூக்கிட்டு வந்திருக்கோம் நாங்க ஆத்துக்குள்ளே நடந்து போய். இப்ப நிறைய பேர் வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுகளுக்கு வந்து எங்களுக்குலாம் பக்கத்துல ஏதாவது ஒரு மில்லுக்குள்ள ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா சுத்தி உள்ள கிராம மக்கள் வந்து அதை போய் அதுல யூஸ் பண்ணிக்கலாம், வேலை பார்த்துக்கலாம். அதனால அவங்களுக்கு ஒரு ஆதாயம். இந்த தண்ணியை நம்பி நிறைய குடும்பம் இருக்கு. இன்னும் நேரம்னு இல்லாம வந்து தண்ணி குடிக்கிறாங்க.